அஜித் தமிழ் தாழ எழுத்து போடுறீங்களா? போடுறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது யுஎஸ்ஏ தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் மன்றத்தின் 92வது கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று உறுப்பினர்கள் நிறைய பேர் வர முடியவில்லை. அதுவும் கடைசி நிமிடத்தில் ஏதோ பணி இருந்ததனால் வர முடியவில்லை என்று கூறிவிட்டார்கள். இருந்தாலும் குறைந்த உறுப்பினர்களே இருந்தாலும் இன்று 2 விருந்தினர்களும் வந்துள்ளார்கள். மகிழ்ச்சியான விடயம் அது. அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய கூட்டத்தின் நெறியாளரான பாலா தங்கவேலுவிடம் கூட்டத்தை ஒப்படைக்கிறேன். வாருங்கள் பாலா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 92வது கூட்டம். சொல்வேந்தர் மன்றத்தில் இருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம் கூட்டம் 3 கட்டமாக நடைபெறும். முதல் கட்டம் தயாரிக்கப்பட்ட பேச்சு, ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு அவர் பேசுவார்கள். 2வது கட்டமாக உடனடி பேச்சு, அதாவது அந்த நேரங்களில் ஒரு தலைப்பில் கொடுப்பார்கள். யாரை அழைத்து அந்த நெறியாளர், உடனடி பேச்சு நெறியாளர் யாரை அழைத்து பேச சொல்கிறார்களோ அவர் பேசலாம். 3வது கட்டமாக மதிப்பீடு, பொது மதிப்பீடு. இந்த பொது மதிப்பீடு பல பகுதிகளை உள்ளடக்கியது. பேச்சாளர்களுக்கு கொடுக்கப்படும் பின்னூட்டம், பிறகு எப்படி இந்த கூட்டம் நடந்தது, இலக்க ஆசானை அழைத்து எப்படியெல்லாம் இன்றைய கூட்டம் நடந்தது, பல பின்னூட்டங்கள், மதிப்பீடுகளை அளிக்க பொது மதிப்பீட்டாளர் செய்வார். நானே சொல்வதை விட பொது மதிப்பீட்டாளரை கூப்பிட்டு, பொது மதிப்பீட்டாளரே, இன்றைய பொது மதிப்பீட்டாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் தாங்கள் அதை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பணி என்ன என்பதை. நன்றி பாலா அவர்களே. இன்று என்னுடைய பணி பொது மதிப்பீடு. பொது மதிப்பீடு என்பது மதிப்பீட்டாளர்களை அழைத்து தயாரிக்கப்பட்ட பேசியவர்களை பற்றிய பேச்சை பற்றி மதிப்பீடு செய்வதாகும். இதில் குறை நிறை கண்டுபிடிக்க வேண்டிய எதுவும் இல்லை. அனைவரும் நம்முடைய பேச்சாளர்களை உயர்த்தி கொள்வதற்காக மதிப்பீடு கொடுக்கப்படுகிறது. அந்த மதிப்பீடு முடிந்தபின் நான் இலக்கண ஆசானையும் உபரிச்சல் கணக்கீட்டாளர் மற்றும் வெற்றி கோப்பை அறிவிப்பாளர்களை அழைத்து அவருடைய பணியை கூற சொல்வேன். அது முடிந்தவுடன் ஒட்டுமொத்த மதிப்பீடையும் அளிப்பேன். நன்றி. நன்றி. அடுத்து உடனடி பேச்சு நெறியாளர் இன்று கண்ணன் சங்கர் அவர்கள். வாருங்கள், தங்கள் பணியை விளக்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நெறியாளர் பாலா தங்கவேலு அவர்களே. முதற்கண் உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் விருந்தினர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடி பேச்சு என்பது நம்மை சிந்திக்காமல் அழகாக உடனே பேசுவதற்கு தயார் செய்வது. நமக்கு பிடித்த ஒரு நடிகரோ நடிகையோ வருவதாக நம்ம ஒரு கற்பனை செய்து கொள்வோம். உடனே நமக்கு ஒரு பரபரப்பு வரும். அந்த பரபரப்பில் நாம் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்களுடன் உரையாடுவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேரம் ஒரு 20 வினாடிகளிலிருந்து 30 வினாடிகள் வரைதான் இருக்கும். அதற்கு தயாரித்துக் கொள்வதற்காக, அதற்கு நம்மை தயார்படுத்துவதற்காக நமக்கு
இந்த அனுபவம், இந்த உடனடி பேச்சு அனுபவம் நமக்கு உதவியாக இருக்கும். இது 1 to 2 நிமிடங்கள் தான் பேச வேண்டும். கேள்விகள் மிகவும் எளிதாக இருக்கும். அந்த கேள்வியை புரிந்து கொண்டு அழகாக விளக்குவதுதான் இந்த உடனடி பேச்சின் சாராம்சம். நன்றி நன்றி கண்ணன் நெறியாளர் அவர்களே. அவர்களே. நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே நீங்கள் தான் நேர கணக்கீட்டாளர் என்று தெரிய வந்துள்ளது. அதனால் நேர கணக்கீடு பற்றியும் தாங்கள் கூறிவிட்டால் நன்றாக இருக்கும். நேர கணக்கீட்டாளராக தங்களின் பணி என்ன என்பதை. ஒரு ஒரு மீட்டிங் ஆர் ஒரு சந்திப்பு எதுவாக இருந்தாலும் நமக்கு நேரம் மிக மிக அவசியம். அதற்காக ஒவ்வொருவரும் பேசும் பொழுது எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறாள் என்பதை கணக்கெடுத்துவதற்காக இந்த அதுதான் என்னுடைய பணி. நேர கண்காணிப்பாளர் படித்த கரெக்ட் வேர்டு சரி சரியா வரல. கணக்கீட்டாளர். கணக்கீட்டாளர் அவருடைய பணி. தயாரிக்கப்பட்ட பேச்சு என்பது 5 முதல் 7 நிமிடங்கள். உடனடி பேச்சு என்பது 1 முதல் 2 நிமிடங்கள். என்னென்ன வண்ண அட்டையை என்னென்ன நேரத்தில் போடுவீர்கள் என்றும் கூறிவிட்டால் நன்றாக இருக்கும் புதிதாக வந்திருப்பவர்களுக்கு. நான் கூறுகிறேன். அந்த இப்பொழுது 5 to 7 நிமிடங்கள் பேசுவதாக இருந்தால் 5 நிமிடங்களில் பச்சை அட்டையும், 6 நிமிடங்கள் மஞ்சள் அட்டையும், 7 நிமிடங்கள் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். நான் தயாராக உள்ளாததால் இப்பொழுது அந்த அட்டையை காட்ட முடியவில்லை. அட்டையை எடுத்துக்கொண்டு வருகிறேன், பிறகு காண்பிக்கிறேன். நான் தான் நேர கண்காணிப்பாளர் என்பதே எனக்கு தெரியாது. டைமர்னு சொல்லிடலாம் ஈஸியா, ஆங்கிலம் பேசக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நன்றி நெறியாளர் அவர்களே. ஆமாம், உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. நீங்கள் பொறுமையாக எடுத்துக்கொண்டு வரலாம். நான் உங்களுக்காக நேரத்தை கொடுப்பதற்காக ஒரு 2 நிமிடம் அதிகமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு உதவ என்னும் ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டுமே என்று கூறி, அடுத்து இன்றைய இலக்கண ஆசானாக என்னை நான் பதிவு செய்திருக்கிறேன். இலக்கண ஆசானாக வேலை என்னவென்றால், ஏதாவது இலக்கண பிழைகள் இன்றைக்கு இருக்கிறதா, இன்றைய பேசுபவர்கள் தமிழில் அழகாக பேசுகிறார்களா, அந்த ஓட்டம் இருக்கிறதா, அல்லது இதெல்லாம் இலக்கண ஆசானாக. இன்றைய இலக்கண ஆசானாக இன்றைய சொல் நான் கொடுப்பது வன்மை, ரன்னகரம். வன்மை என்பது கடினம், வலிமை, வல்லினம் என்று சொல்கிறோமே தமிழில். மெய்யெழுத்துகளில் ஒரு வகை வலிமை என்று வல்லினம் என்று சொல்கிறோமோ அந்த வன்மை. அதாவது எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்றால் ரன்னகரம் என்று சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் புரிய வேண்டுமென்பதற்காக 2 சுழி இன் வன்மை என்பதை. இதை எதற்காக இந்த சொல்லை சொல்கிறோம் என்றால், அவர்கள் பேசும் பொழுது அந்த பேச்சுக்கு இடையே வன்மை என்ற சொல்லை எங்காவது சரியான இடத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த சொல்லை சொல்கிறோம். அடுத்து மற்றொன்றை நான் கண்காணிக்க இருப்பது உபரிச்சொல். பேசும் பொழுது ஒரு ஆற்றொழுக்கு என்ற ஒன்று தேவை. ஓட்டம், பேச்சு ஓட்டம். சொற்சோர்வுபடேல் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. சொற்கள் சோர்வுபடக்கூடாது. அதனால் ஒரு ஆற்றொழுக்கான பேச்சு இருக்க வேண்டும் என்பதற்காக, சோர்வுபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உபரிச்சொல் சிலர் பேசும் பொழுது அல்லது ஒரு பெரிய இடைவேளை அதெல்லாம் விட்டு பேசுவார்கள். அதையெல்லாம் கணக்கிட்டு கூறுவதுதான் உபரிச்சொல் கணக்கீட்டாளராக என்னுடைய வேலை என்று கூறிக்கொண்டு, இன்று பணிகள் அவர்களாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைய நகைச்சுவையாளர் ஜெயபிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் நகைச்சுவையாளர் ஜெயபிரகாஷ் அவர்களே, 2 நகைச்சுவையை போட்டு தாக்கி எங்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நேரம் வேண்டுமென்றால் திருக்குறளுக்கு சென்றுவிட்டு நகைச்சுவைக்கு வரலாம். நீங்கள் எங்கு சென்று வந்தாலும் என்னிடம் இப்பொழுது நகைச்சுவை இல்லை. அதுதான் மிகப்பெரிய நகைச்சுவை. அதுதான் நிகழ்ச்சி. சரி, திருக்குறளுக்கு சென்று விடலாம். விட்டு வரலாம். திருக்குறளும் நானே என்று சொல்வதாக எடுத்துக்கொண்டு விட்டேன். இன்றைய திருக்குறள் என்ன ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு மேலான பண்பு இல்லை என்றால் அவர்கள் மேலானவர்கள் கிடையாது. நான் சொல்வது உயர்ந்த இடம் என்பது நீங்கள் வகிக்கும் அந்த பணி, அதுதான் உயர்ந்த இடம் என்று நான் இங்கே கூறுவது.
அதேபோல் கீழான ஒரு இடத்தில் இருந்தாலும், பணியில் இருந்தாலும், கீழானவர்கள் எல்லாம் கீழானவர்கள் அல்ல. கீழ்மை பண்பு இல்லாதவர்கள் எல்லாம் கீழானவர்களாக கருதப்பட மாட்டார்கள், கருதப்படக்கூடாது என்பதுதான். மேன்மையான பண்பு இருக்க வேண்டும் மேலானவர்கள், அப்பொழுதுதான் மேன்மையார்கள். கீழ் நிலையில் உள்ளவர்கள் மேன்மையான பண்பு இருந்தால் அவர்கள் மேலாளர் அவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். இதுதான் இன்றைய திருக்குறள். மிக எளிமையான திருக்குறள். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லர். ரொம்ப எளிமையான திருக்குறள். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், மேன்மை இல்லாதவர்கள் மேன்மையான ஆனவர்களாக கருதப்பட மாட்டார்கள். கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லர். மிக எளிமையான ஒரு திருக்குறளை கூற வேண்டும் என்று எடுத்து, ஜெயப்பிரகாஷ் அவர்களே, நீங்கள் நகைச்சுவை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். இடையில் இடையில் கூட சொல்லலாம். அதற்கு முன் இன்றைய புதிதாக 2 விருந்தினர் வந்திருக்கிறார்கள். விருந்து என்றாலே தமிழில் புதுமை என்று பொருள். நாம் தவறான பொருளில் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கோம். அதனாலதான் அவர்களுக்கு விருந்தினர் என்றே பெயர். தங்களை ஒரு சிறு அறிமுகம் செய்து கொண்டீர்களா? எங்கிருந்து வருகிறீர்கள்? எப்படி உங்களுக்கு இதை பற்றி தெரியும்? என்ன நோக்கத்தில் வந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கொடுத்தால் அருமையாக இருக்கும். வாருங்கள் உமா அவர்களே. வணக்கம். என்னோட முழு பெயர் வந்து உமா மகேஸ்வரி. உங்க அளவுக்கு தமிழ் பேச முடியுமா தெரியல. முயற்சி பண்றேன். நான் வந்து மெரிலாண்ட்ல இருக்கேன். ஆனா ஊர்ல வந்து என்னோட ஊர் வந்து சென்னை. ஜேபி தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. இந்த மாதிரி தமிழ்ல ஒரு டோஸ்ட் மாஸ்டர் இருக்கு, வரீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஓகே சரி. தமிழ் ஸ்கூல்லயும் டீச்சரா இருக்கேன் இங்க ஃபெட்ரிக் பள்ளியில 2 வருஷமா. ஆனாலும் உங்க அளவுக்கு இன்னும் எனக்கு தமிழ் வராது. வந்து கத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். வேற என்ன சொல்றது? இப்போதைக்கு அவ்வளவுதான். அருமை. சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். கற்க வேண்டும் என்று எண்ணம் வந்துவிட்டாலே கற்க தொடங்கி விட்டீர்கள் என்ற எண்ணம். திண்ணமாக நம்புங்கள், கற்கலாம். அடுத்த விருந்தினர் சாவித்ரி என்று நினைக்கிறேன் அவர் பெயர். ஏனென்றால் இங்கே சாவித்ரி ஐபோன் என்று காமிக்கிறது. தங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் சாவித்ரி. நான் எலிக்காட்டில் வசித்து வருகிறேன். என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி. எனக்கு இந்த மேடை ஜேபி அவர்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. எனக்கு பழக்கமில்லாத மேடை, பழக்கமில்லாத மேடை இருந்தாலும் தமிழில் புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக இவ்விடத்தில் உள்ளேன். நன்றி. இவ்விடம், இந்த இடம் என்று பொதுவாக சொல்வார்கள். இவ்விடம் என்பதே சரியான தமிழ் சொல். அழகாக உபயோகப்படுத்தினீர்கள். அருமை. உங்களுக்கு பூனை என்றால் பயமோ? இல்லை இல்லை. ஏன்னா எலிக்காட்டிலிருந்து வந்திருக்கிறேன் என்று கூறினீர்கள். நீங்கள் நகைச்சுவையாக பேசியுள்ளீர்கள். நகைச்சுவையும் என்று கலந்து விட்டது. ஆனால் ஜேபி தனியாக நகைச்சுவை தேவையில்லை. இதை நகைச்சுவை கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் எங்களை பற்றி அறிமுகம் பண்ணும் போது நீங்கள் இப்படி நகைச்சுவை பண்றது மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். அருமை. வன்மை என்ற சொல்லை அருமையாக உபயோகித்தது. நீங்கள் வன்மை உபயோகித்து சொல்ல நன்றி. இன்றைய கூட்டம் மிக அருமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைய பொது மதிப்பீடு வழங்கும் பொழுது ஜேபி அவர்கள் இதை பற்றி எங்களையும் கொஞ்சம் புகழ்ந்து பேச வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டு இன்றைய முதல் பகுதிக்கு சென்று விடலாம். மகேந்திரன் அவர்களுக்கு ஏதாவது பணி கொடுப்பதென்றால் கொடுக்கலாம். அல்லது மகேந்திரன் அவர்களே, நீங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பது நன்றி. இப்பொழுது முதல் கட்டத்திற்கு செல்கிறோம். முதல் கட்டம், அதாவது முதல் பகுதி தயாரிக்கப்பட்ட பேச்சு. இன்று ஒருவரே தயாரித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவர் அஜித் குமரேசன் அவர்கள். இவர் தலைமை பண்புகளை மேம்படுத்துதல் என்ற பாதையில், பாத்வே என்று சொல்லுவோம் அல்லவா, அது புதிதாக வந்திருப்பவர்களுக்காக நான் ஆங்கில தலைப்பை உபயோகப்படுத்துகிறேன். நிலை 3 தலைப்பு வீடும் உலகமும் என்று கூறியிருக்கிறார். வீட்டை மட்டும் தனியாவோ அல்லது உலகத்தை தனியாவோ சொல்லாமல் வீட்டையும் உலகத்தையும் சேர்த்து சொல்ல ஏதோ வருகிறார். வாருங்கள் அஜித் அவர்களே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று என்னுடைய தலைப்பு வீடும் உலகம்.
இந்த வீடும் உலகமுங்கிற போது இந்த வார்த்தைகள், அந்த சொற்கள் ரொம்ப எளிமையான சொற்களாக, தனித்துவமான சொற்களாக இருக்கிறது. நம்ம மனிதர்கள் நன்றாக வாழ ஆசைப்படுகின்ற அந்த வீடும் உலகமும் 2 சொற்களாக இருந்தாலும், ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும், அதற்குள்ளேய இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. வீட்டிலிருந்து உலகத்துக்கு செல்கின்ற பாதையும், உலகத்திலிருந்து வீட்டுக்கு வருகின்ற பாதையும் அவ்வளவு எளிமையானதாக இருந்ததே இல்லை. அதில் நிறைய கடினங்கள் இருக்கிறது. எப்போதெல்லாம் மனிதன் வெளியே செல்கிறான் என்றால், அவன் பொருள் தேடி, உழைப்புக்காக வெளியில் செல்கிறான். இல்லை ஊர் சுற்றுவதற்காகவோ, இல்லை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காகவோ வெளியே செல்கிறான். அவன் வெளியே சென்று எப்போது வீடு திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறானோ, எப்போது அவனுக்கு அந்த உலகம் சலிப்பாக இருக்கிறதோ, இல்லை அவனுடைய வேலை முடிந்து அவன் வீட்டுக்கு வரும்போது, அந்த வீட்டுக்கு வரும்போதே அவனுடைய எண்ணம் வீட்டில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், கொஞ்சம் ஓய்வாக இருக்கலாம் என்று எண்ணத்தில் வீட்டுக்கு வருகிறான். ஆனால் வீட்டில் இருப்பவர்கள் வீட்டிலே இருந்து ஓய்வெடுத்து அவர்கள் எப்போது வெளியே போகலாம் என்று தயாராக இருக்கிறார்கள். அப்போது மனிதன் வெளியிலிருந்து வீட்டுக்கு வருபவன் நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று இருக்கிறான். வீட்டில் அவனுடைய குடும்பம் எப்போது வெளியே போகலாம், எப்போது மகிழ்ச்சியாக ஊர் சுற்றலாம் என்று இருக்கிறது. இப்படி வீட்டுக்கும் உலகத்துக்குமான போராட்டம் தான் இந்த வாழ்க்கை முழுவதும். மனிதன் அதை எப்படி சமன் செய்வது என்பதிலேயே அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. இங்கே சில சமயங்களில் நம் வீடுகளில் சிலவற்றை எளிதாக அங்கீகரித்து விடுவார்கள். ஆனால் உலகம் நம்மை அங்கீகரிக்காது. சில நேரங்களில் உலகம் நம்மை அங்கீகரிக்கும், ஆனால் வீடு நம்மை அங்கீகரிக்காது. நாம் எவ்வளவுதான் செய்தாலும் அப்பா சொல்லுவார், சரி ரொம்ப நீ ஆடாத, இவ்வளவுதானே பண்ணியிருக்க அப்படின்வாங்க. அது வந்து நம்ம ஒரு நிலையாக வைத்துக் கொள்வதற்காக தான். இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, அநேகமாக அவர்கள் புலம்புவதை பார்த்திருக்கோம். ஊரே என்னை மதிக்குது, ஆனா வீட்டில் எந்த பயிலும் மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஆனால் அவர்கள் வீட்டில் எதெல்லாம் கிடைக்கவில்லையோ அதையெல்லாம் உலகத்தை தேடி ஓடுகிறார்கள். உலகம் எப்போதெல்லாம் அவர்களை தோற்கடிக்கிறதோ அல்லது அவர்களை அழுத்துகிறதோ அப்போது அந்த ஆதரவுக்காக குடும்பத்தையும் வீட்டையும் தேடி வருகிறார்கள். உலகத்தில் எல்லாமே கிடைத்து விடுமா அப்படின்னா, பொருள் கிடைக்கலாம், மகிழ்ச்சியாக சில நாட்கள் வாழலாம். ஆனால் நமக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதோ, நாம் கவலையாக இருக்கும்போது உலகத்துக்கு எந்த கவலையுமே இல்லை. நம் வீட்டில் இருப்பவர்கள் தான் கவலைப்படுபவர்கள். சாப்பிடாமல் ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால், ஏன் இவர் சாப்பிடவில்லை, இவருக்கு என்னாச்சு அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க தான் கவலைப்படுவாங்க. ஆனா உலகத்துக்கு எந்த கவலையுமே இருப்பதில்லை. இப்படி வீட்டுக்கும் உலகத்துக்குமான இடைவெளி எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ, அந்த இடைவெளியை சமன் செய்து வீட்டிலும் நல்லவனாக, வீட்டிலும் உலகத்திலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. அதற்காக தான் இந்த மனிதன் ஒவ்வொரு பேரும் போராடுகிறார்கள். எப்போதெல்லாம் ஒருவன் உலகத்துக்கு ரொம்ப நல்லவனாக இருக்கிறானோ, அப்போது அவன் வீட்டில் போய் கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் உலகத்துக்காக நிறைய சேவைகள் செய்யும்போது, அவர்கள் வீட்டில் தன் சொந்த வாழ்க்கைக்காக, சொந்த குழந்தைகளுக்கோ, சொந்த மனைவிக்கோ, தாய் தந்தையருக்கோ எதுவுமே செய்ய முடியாதோ, அவர்கள் அந்த அளவுக்கு செய்ய முடியாது. அப்போ உலகத்துக்கு நல்லவர்களாக இருப்பவர்கள் வீட்டில் அந்த அளவு அவர்களால் அந்த 2 வாழ்க்கையையும் சமமாக கொண்டு போக முடியுமா என்றால் அது கண்டிப்பாக முடியாது. அதேபோல்தான் வீட்டில் 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 ரொம்ப நல்லவர்களாக இருப்பவர்களை இந்த உலகம், இவன் சுயநலவாதி, அவன் வீட்டை மட்டுமே யோசிப்பான் என்று இந்த உலகம் தூற்றிக் கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் குடும்பத்தை பார்க்கவா, இல்லை உலகத்துக்காக சேவை மனப்பான்மையோடு சில சேவைகள் செய்யவா என்று போராட்டத்துக்கு இடையிலேயே மனிதனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. எங்கெல்லாம் எதெல்லாம் நல்லது நடக்கிறதோ அப்போது அவன்
வீட்டை பற்றி யோசிக்கிறான். வீட்டில் உணவு சரியில்லை என்று இதற்கு நான் கடையிலேயே சாப்பிட்டிருப்பேன் என்று வெளியே ஓடுபவன் தான் கடையில் சாப்பாடு சரியில்லை என்றால் இதற்கு நான் வீட்டிலே சாப்பிட்டிருப்பேன் என்பான். அதைவிட ஒரு திருவிழாவிலே எங்கேயோ போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவனால் 100% வீட்டையும் விட்டு இருக்க முடியாது, உலகத்தையும் விட்டு இருக்க முடியாது. எப்போதெல்லாம் வீட்டுக்குள் வரும்போது உலகத்தை மறந்து விடுகிறான், உலகத்தில் வெளியே போனால் வீட்டை மறந்து விடுகிறான். அதே போல் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அங்கு நமக்கு தேவையான எல்லாம் கிடைத்தால் உடனே நாம் என்ன நினைக்கிறோம், வீடு மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். வீடு என்பதற்கு தமிழிலே ஒரு பொருள் என்னவென்றால் சொர்க்கம். இந்த வீட்டை சொர்க்கமாகவும் நகரமாகவும் வைத்துக் கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது. அதனால் எப்போது உலகம் நம்மை தூக்கி கொண்டாடும், எப்போது நம்மை தாக்கி பாதாளத்தில் தள்ளும் என்று தெரியாது. ஒரு சிறிய தவறு செய்தால் கூட நம்மை அடித்து அந்த தவறையே சுட்டி காண்பித்து நம்மளை கீழே இறக்கிவிடும் உலகம் இது. ஆனால் அப்போது நாம் துயரத்தில் இருக்கும்போது வீடுதான் நம்மை அரவணைத்து செல்லும். இந்த வாழ்க்கையே இந்த வீட்டுக்கும் உலகத்திற்குமான போராட்டம் தான். இந்த இரண்டையும் நாம் எப்படி சமன் செய்து நாம் வாழப்போகிறோம் என்பதுதான் நம் கையில் இருக்கிறது. இந்த இரண்டையும் சமன் செய்வது, வாழ்வது வன்மையான விஷயம்தான். வலிமை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வலிமையோடு நாம் இருந்தால், நல்ல எண்ணத்தோடு இருந்தால் கண்டிப்பாக இது ரெண்டையும் சமன் செய்து நன்றாக வாழலாம். நன்றி. அருமையாக பேசினார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது நாம் சென்று வருகிறேன் என்றுதான் சொல்லுவோம். என்னதான் உலகத்திலேருந்து வீட்டை விட்டு வெளில போனாலும் நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்றால் வீட்டிற்கு திரும்ப வருவதாகத்தான் இருக்கும். யாராக எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்தை பொருள் சேர்க்க வீட்டில் சிலர் காத்து கொண்டிருப்பார்கள் என்ற எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்னு சொன்னார், ஊரே மதிக்கிறதுன்னாரு. ஆனா வீட்டுல யாரும் மதிக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளை பத்தி வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். அதனால தனியாக மதிக்கிறதுன்றது கொஞ்சம் கடினம் தான். மதிப்பு கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் நம்மை பற்றிய எல்லாம் நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும். ஆனால் உலகத்தில் உள்ளவர்களுக்கு நம்மை பற்றி முழுமையாக தெரியாது. அதை வைத்துக் கொண்டுதான் பலர் இன்று நல்ல பெயர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே. அருமையான பேச்சு. இப்பொழுது கண்ணன் அவர்களை, அதாவது நேர கணக்கீட்டாளர் கண்ணன் அவர்களை அழைத்து அஜித் அவர்கள் எவ்வளவு நேரம் பேசினார் என்பதை கூற அழைக்கிறேன். வாருங்கள் கண்ணன் அவர்கள். சொல்வேந்தர் அஜித் அவர்கள் 7 நிமிடங்கள் 6 வினாடிகள் பேசினார்கள். அவர் வாக்குக்கு தகுதி பெறுகிறார். இன்று நன்றி. வாக்கெடுப்புக்கு பின் தான் யார் சிறந்த பேச்சாளர் என்று தெரியும். இன்றைக்கு கொஞ்சம் கடினம் தான் தேர்ந்தெடுப்பது என்று கூறிவிட்டு இன்று 2வது கட்டத்திற்கு சென்று விடலாம். 2வது பகுதி உடனடி பேச்சு. உடனடி பேச்சு நெறியாளர் கண்ணன் அவர்களை அழைக்கிறேன். கண்ணன் அவர்களே வாருங்கள், மேடை உங்களது. நன்றி நெறியாளர் பாலா அவர்களே. எப்பொழுதுமே உடனடி பேச்சு என்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்று மிக மிக எளிதாக இருக்கும். அதிகமாக விருந்தினர்கள் வந்திருப்பதால் மிக எளிதாக இருக்க போகிற பகுதியாக இருக்கும் இது. உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் அழகாக சொல்லலாம். உங்களுக்கு ஒரு பதில் தெரியவில்லை என்றால் அதை வேறு மாதிரியாக திரித்து வேறு வழியாக பேசலாம். இந்த உடனடி பேச்சின் நோக்கமே நீங்கள் 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடங்கள் பேச வேண்டும். அதற்காகத்தான். முடிந்தவரை ஆங்கிலம் கலக்காமல் பேசுங்கள். என்னால் முடியாது, உங்களால் முடிந்தால் தயவு செய்து ஆங்கிலம் கலக்காமல் பேசுங்கள். 1 நிமிடத்தில் நான் என்னுடைய பச்சை அட்டையும் தெரிகிறதா, என்னுடைய புகைப்படத்துக்கு பின்னால் இடது பக்கம் இருக்கும். இல்லை என்றால் 1.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டுவேன். சிவப்பு அட்டையை காட்டின பிறகு 30 வினாடிகளில் உங்களுடைய பேச்சை நிறுத்திக் கொள்ளலாம். முதலில் நம்முடைய ஒரு உறுப்பினரை கேட்கிறேன்.
பிறகு நான் விருந்தினர்களையும் அழைக்கிறேன். ஜேபி அவர்களே, உங்களுக்கு முதல் கேள்வி. எல்லா ஒரு ஒரு குறிப்பையும் கொடுத்து விடுகிறேன். எல்லா வினாக்களுமே உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றித்தான் இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி தான். முதல் வினா ஜேபி அவர்களுக்கு, உங்களுக்கு பிடித்த தமிழில் 6 காலங்கள் உள்ளன என்று சொல்வார்கள். உங்களுக்கு பிடித்த பருவ காலத்தை பற்றி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கண்ணன் அவர்களே. அது ஏன் முதல்ல என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. பிடித்த விஷயங்கள் சொன்னோடனே நமக்கு பிடிச்ச சாப்பாடு தான், அதை பற்றி கேட்பார்னு நினச்சேன். ஆனால் வந்து சாப்பாடை பற்றி கேட்காம வந்து பருவ காலங்களை பற்றி கேட்டார். நமக்கு பிடித்த பருவ காலம் நாம் இந்தியாவில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே வந்து குளிர்காலம் தான். குளிர்காலம் எப்பொழுது வரும்? அந்த மார்கழி மாதம், மார்கழி மாதத்தில் அந்த சில்லென்ற குளிரில் நடந்து செல்வதே மிக அருமையாக இருக்கும். அதை மிகவும் அழகாக அனுபவித்திருக்கிறேன். மார்கழி மாதத்தில் மார்கழி பாராயணங்கள் எல்லாம் செய்து கோயிலில் சென்று புளியோதரை மற்றும் வெண்பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு மிக அருமையாக கழிந்த காலங்கள். அதனால் எனக்கு பிடித்தது குளிர்காலம்தான். அதுவும் குளிர்காலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை, புத்தாண்டு, புது வருடங்கள் அனைத்தும் வரும். அந்த 3 மாதங்கள் சென்றுவிட்டால் ஏதோ மிகவும் கடந்து அடுத்த கஷ்டமான நிலைமைக்கு சென்று விட்டோம் போல என்று இருக்கும். அடுத்து எப்பொழுது குளிர்காலம் வரும் என்று ஏக்கமாக இருக்கும். இந்த கேள்வி கேட்டமைக்கு மிக்க நன்றி கண்ணன் அவர்களே. நன்றி பாலா அவர்களே. உணவு தலைப்பு கொடுக்காவிட்டாலும் புளியோதரையை பற்றி பேசி உணவை பற்றி பேசிவிட்டார் என்று சொல்லுகிறார் மகேந்திரன் அவர்கள். மிக நன்றி. அடுத்து உமா அவர்களை கேட்கிறேன். உமா அவர்களே, உங்களுக்கு பிடித்த பயணத்தை பற்றி கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையிலேயே உங்களுக்கு பிடித்த பயணம். குறிப்பா என்னால ஒண்ணு அந்த மாதிரி யோசிக்க முடியல. ஓகே. கடைசியா நானு என்னோட குடும்பத்தோட இந்தியா போயிட்டு வந்த அந்த இது கொஞ்சம் மொத்த குடும்பமா போனது வந்து நான் போயே இப்ப 6, 7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுலருந்து மொத்த குடும்பத்தோட போகல. ஆ அப்போ நான் 4 பேருமே போயிருந்தோம். என்னுடைய கணவர், நானு, என்னுடைய 2 மகன்கள் எல்லாரும் போயிருந்தோம். பசங்களுக்கு அப்ப அவ்வளோ விவரம் தெரியல. பெரிய பசங்க தான். இப்போ பெரியவனுக்கு இப்ப 20 வயசாகுது. சின்னவனுக்கு 15 வயசாகுது. சின்னவனுக்கு வந்து அப்போ 10 வயசுக்கும் கீழ இல்லையா? 8 வயசு அந்த மாதிரி. அப்போ எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போனோம். அதுதான் கடைசியா என் பசங்க வந்து எல்லா மாமா வீடு, பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடு அந்த மாரி. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் போவோம். அப்ப இன்னும் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தப்போ அவனுக்கு அவ்வளோ தெரியல. ஆ ஓரளவுக்கு விவரம் வந்தது. அப்போ 8 வயசா? 8, 9 வயசு. அத அவன் ரொம்ப மகிழ்ச்சியா அவன் வந்து சந்தோஷமா கொண்டாடினான். அத இங்க வந்தும் அவன் நண்பர்கள் கிட்டலாம் சொன்னான். அதுக்கப்புறம் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு ஆ உரைக்குது. அதுக்கப்புறம் 7 வருஷம் ஆச்சு குடும்பத்தோட போயி எல்லா இடத்துலயும் என் குழந்தைங்க அவ்வளோ ம மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய்க்கு என்ன சொல்றது? மகிழ்ச்சியா அனுபவிச்சாங்க. ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு விருந்தினரா போய் ஒரு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போயி, அந்த அனுபவம் திரும்ப கிடைக்கல இப்போ. ஆ குடும்பமா திரும்ப அதுக்கப்புறம் போக வாய்ப்பு கிடைக்கல. ஆ நீங்க சொல்லும்போது மகிழ்ச்சியாவும் இருந்தது. அத யோசிச்சு பார்க்கும்போது இப்ப வருத்தமாவும் இருக்கு. போய் 7 வருஷம் ஆச்சு குடும்பத்தோட போயின்னு. திரும்ப அந்த சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி உமா அவர்களே. நீங்கள் மிக அழகாக பேசினீர்கள். நன்றி.
அடுத்து நான் சாவித்திரி அவர்களை கேட்கலாமா? சாவித்திரி அவர்கள் பேசி கேட்கலாமா உங்களுக்கு? யா, கேட்கலாம். உங்களுக்கு பிடித்த நூல்? பிடித்த நூல். நூல் என்றால் புத்தகம். புத்தகம் எந்த புத்தகமோ எந்த நூலை பற்றியோ பேசுமாறு கேட்கொள்கிறேன். எனக்கு பிடித்த நூல் இ- ஆஹ், கொஞ்ச காலமாக நான் புத்தகத்தை வாசிக்கவில்லை. பட் எனக்கு இந்தியாவில் இருக்கும்போது நான் அப்துல் கலாமோட வரலாறை வந்து நான் படித்தேன். பட் அவர் இப்படி கஷ்டத்துலேருந்து அந்த ஒவ்வொரு படிப்படியாக அந்த படிப்படியாக அவரோட முன்னேற்றத்தை நான் அந்த புக்கில் படித்தேன். எனக்கு அவர் மேல ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்துல் கலாம் கிட்ட எப்படியாவது நேர்ல பார்க்கணும், அவர்கிட்ட பேசணுங்கிற ஒரு ஈர்ப்பு எனக்கு அந்த புத்தகத்தை படித்தது மூலமாக எனக்கு இருந்தது. பட் ஒரு ஒரு கட்டத்தில் அந்த புத்தகத்தின் மூலமாக நான் அவர்கிட்ட ரொம்ப ஆர்வமா இருக்கும்போது அவர் ஒரு நாள் என்னோட நான் வேலை பார்க்குற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருந்தாரு. பட் அந்த நாள் நான் வந்து விடுப்பு எடுத்தேன். அதனால அவரை நேரில் பார்க்க முடியவில்லை. பட் உடனே நான் அவருக்கு மின்னஞ்சல் அனுப்பினேன். அவர் மறுநாள் நான் அவர்கிட்டேருந்து பதிலும் எனக்கு அவர்கிட்டேருந்து வந்தது. பட் அந்த புக்கை படித்ததுனால எனக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. அவர்கிட்டேருந்து எனக்கு பதிலும் வந்தது. அது நான் என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக அந்த மின்னஞ்சலை இன்னமும் நான் எல்லார்கிட்டையும் காமிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயம். நன்றி. நன்றி, நன்றி. அருமையான பேச்சு. அடுத்து நான் கிருஷ்ணவேணி அவர்களை அழைக்கிறேன். கிருஷ்ணவேணி, உங்களுடைய வாழ்க்கையிலேயே பிடித்த ஒரு நல்ல சந்திப்பை பற்றி சொல்ல முடியுமா? வாழ்க்கையிலேயே பிடித்த சந்திப்பு. யா. நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். இதில் யாரை குறிப்பிட்டு சொல்வது என்றுதான் தெரியவில்லை. முதலில் நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது 10ஆம் வகுப்பு பரீட்சை முடிவிற்காக காத்து கொண்டிருந்த சமயம் அது. நான் உறுதியாக இருந்தேன் அதில் பள்ளியில் முதலாவதாக வருவேன் என்று. ஆனால் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவ்விடம் எனக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது அழுது கொண்டே சென்றிருக்கும் போது ஒரு என் அக்காவின் தோழி என்று ஒருவர், எனக்கு தெரியும் அவரை. அவர் திடீரென்று அவ்வழியே வந்தார். நான் அழுதும் அழாமலும் போய்கொண்டிருக்கும் பொழுது என்னை நிறுத்தி இங்கு வா என்று சொல்லி அவர் வீடு அங்கே அருகேதான் இருந்தது. அங்கு அழைத்து சென்று சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார். பேசும்போது அவர் இன்னும் 2 வருடத்தில் 12ஆம் வகுப்பில் அப்பரீட்சையில் நீ கண்டிப்பாக முதலிடம் வருவாய், அதற்கான உழைப்பை நீ இப்பொழுதே தொடங்குவாய், இப்பள்ளியில் உன்னை அனைவருக்கும் தெரியும், ஆனாலும் இனிமேல் நீ எல்லாவற்றையும் கடக்க வேண்டியிருக்கும், உன் கண் முன்னே அனைவரும் பரிசுகள் வாங்குவார்கள், நீ வெறுமையாக இருப்பாய், இருந்தாலும் அந்த ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை வலிமையுடையவளாக மாற்ற வேண்டும், அதை உன் மனதில் இருத்தி கொண்டு நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்று கூறினார். அதை மனதில் நிறுத்தி அந்நாளிலிருந்தே நான் உழைக்க தொடங்கினேன். அதனாலேயே அவர் என் வாழ்வில் சிறப்பான சந்திப்பை கொடுத்தார் என்று கூறலாம். இன்றும் என்றும் எப்பொழுதும் எனக்கு நல்ல துணையாக இருப்பார்கள். இத்துடன் உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. கிருஷ்ணவேணி அவர்களே, மிக அழகாக 2 நிமிடத்துக்கு 1 வினாடி தான் கம்மி. அழகாக பேசினீர்கள். 12ஆம் வகுப்பில் முதல் இடத்தில் தேர்வும் பெற்றேன். அதையும் கூறிக்கொள்கிறேன்.
நன்றி. வெரி வெரி நைஸ், வெரி நைஸ். மிகவும் மகிழ்ச்சி. அடுத்து நம் நண்பர் மகேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். மகேந்திரன் அவர்களே, உங்களுக்கு பிடித்த வளர்ப்பு பிராணி ஒன்றை பற்றி கூற முடியுமா? இனிய சொல்வேந்தர் அரங்கத்திற்கு நன்றி. ஒன்றா இரண்டா எத்தனை பிராணிகளை சொல்வது என்றுதான் நான் யோசிக்கிறேன். அடிப்படையில் கிராமத்தில் பிறந்த அந்த அனுபவம் இருப்பதால் நிறைய வளர்ப்பு பிராணிகள், இப்போதும் என்னுடைய குழந்தைகளை கூட 2 வளர்ப்பு பிராணிகளை போதுதான் பார்க்கிறேன். என்னுடைய மனைவியும் என்னை அப்படிதான் பார்ப்பார் என்று நினைக்கிறேன். இன்னொரு வளர்ப்பு பிராணி, பெரிய வளர்ப்பு பிராணி என்று. சின்ன வயதிலிருந்து வீட்டில் ஆடு, மாடு, அதே போல் ஈவன் கோழி, இந்த மாதிரி நிறைய பிராணிகள் உண்டு. ஒவ்வொன்றுமே, அதுவும் மிக முக்கியமாக நம்ம வைரமுத்து ஒரு பாட்டில் சொல்கிறது மாதிரி, ஆடு மாட்டை சேர்த்து எங்கள் வீட்டில் 6 பேர் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி எங்கள் வீட்டில் சேர்த்தோன்னா ஒரு 10-12 பேருக்கு மேலே இருப்பாங்க. அதிலும் என்னுடைய செல்ல ஆட்டுக்குட்டிகளுக்கு, அதுவும் எப்படின்னா வீட்டில் ஒவ்வொரு செல்ல பிராணிகள் வர வர நான் முதல்ல ஆரம்பத்தில் அசைவமாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுத்தமாகவே சைவமாக மாறினதுக்கும் அந்த பிராணிகளுக்கு பெரிய நன்றி சொல்லணும். பிராணிகளுக்கும் வடலூர் வள்ளலாருக்கும். அதில் மிக முக்கியமாக ஆட்டுக்குட்டிக்கு, ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் பேர் வச்சு அவர்கள் எந்த நாள் பிறந்தாங்களோ அந்த கேலண்டர் தேதியில், அப்போலாம் அந்த தேதியை கிழிப்போம்ல, நமக்கு ஒன்று சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும் நாம் எதை செய்து கிழித்தோம் என்று இல்லைனாலும் அந்த தேதியை கிழிக்கிறது போல வாழ்க்கையில எதை செஞ்சோம் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி எனக்கு ஒவ்வொன்றுலையும் அவங்க பேரை எழுதி பிறந்த நாளை வச்சு, நம்ம ஊர்ல அந்த ஆட்டுக்கால் மிட்டாயின்னு ஒன்று கிடைக்கும், நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த சின்ன இதெல்லாம் இருக்கும், கேக்கெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி அதுல அந்த ரெட்டை இதுல வச்சு கேக் கட் பண்ணதெல்லாம் நினைவுக்கு இருக்கு. கேக் என்று சொல்லிவிட்டேன், பொறுத்துக்கொள்ளுங்கள். அதே போல பிறகு என்னுடைய வீட்டுல செல்ல நாய்க்குட்டி, அதோட நான் ஓடி ஆடி விளையாடுறது, ஒளிந்து விளையாடுவது, எங்களோட வயல்வெளிக்கு கூட்டி போறது, இது மாதிரி பல அனுபவங்கள். நன்றி. மிக பிடித்த தலைப்பு, பிடித்த பிராணிகளை பற்றி. நன்றி. நன்றி மகேந்திரன் அவர்களே, மிக அழகாக பேசினீர்கள். அடுத்து எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு கேள்வி, நம்முடைய நண்பர் பாலா தங்கவேல் அவர்களை கேட்கிறேன். பாலா அவர்களே, உங்களுக்கு பிடித்த உணவை பற்றி கூறுங்கள். நல்ல வேலை, தப்பிச்சேன். எனக்கு மிகவும் பிடித்த உணவு இட்லி. 365 நாள் 3 வேளை இட்லி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஆனால் அதில் ஒரே ஒரு முக்கியத்துவம் வேண்டும். சட்னி, குருமா, குழம்பு வேறு சாம்பார் இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் எனக்கு எங்கள் வீட்டிற்கு வந்தால், எந்த நேரத்திற்கு வந்தாலும் இட்லி சுட்டு கொடுக்கப்படும் என்ற அழைப்பையும் உங்களுக்கு நான் இங்கே விடுக்கிறேன். அதேபோல் வடிக்கப்பட்ட குழம்பி, தூய தமிழில் இதுதான் தூய தமிழான்னு தெரியல, வடித்த தூய குழம்பி நீங்கள் எங்கள் வீட்டிற்கு எப்பொழுது வந்தாலும் கிடைக்கும். எனக்கு இட்லியும் பல வகையான சட்னி, ஒவ்வொரு வேளையும் பல வகையான சட்னி இருக்க வேண்டும். அதிலும் மீன் குழம்பு, ஒரு நாளுக்கு முன்னால் வைத்த மீன் குழம்போடு இட்லியை சுட சுட வாழை இலையில் போட்டு அதில் மீன் குழம்பை ஊற்றி, நாங்க சொல்லுவோம் அதை மிதக்க விட்டு அடிக்கிறது அப்படின்னுவோம், பசஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, உலகத்துல அதை விட சொர்க்கம் கிடையவே கிடையாது. இட்லி, மீன் குழம்பு, சூடான இட்லி, ஒரு நாள் பழைய மீன் குழம்பு, வாழை இலையில் போட்டு பிசைந்து சாப்பிடுங்கள். வாழ்க்கையில் அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். நன்றி. பாலா அவர்களே, நான் விமானம் ஏறிவிட்டேன். உங்கள் வீட்டில் இட்லிக்காகவும் குழம்பிக்காகவும், எனக்கு உங்களுடைய குழம்பு வேண்டாம், ஆனால் இட்லிக்காகவும் குழம்பிக்காகவும் வருகிறேன். நன்றி அவர்களே. அடுத்து அஜித் அவர்களுக்கு, அதுதான் கடைசி வினா என்று நினைக்கிறேன், எல்லோரிடம் கேட்டாயிற்று. அஜித் அவர்களே, உங்களுக்கு பிடித்த ஊர் எது? பிடித்த ஊர்.
பிடித்த ஊர். ஊர்ல இருக்கும்போது பல ஊருக்கு போனோம் அப்படின்றது ரொம்ப பிடித்தமான ஊரா இருந்துச்சு. இப்போ இங்க வந்தப்புறம் நம்மளுக்கு பிடித்த ஊர் எப்போதா ஊருக்கு போலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னா ஊர்ல ஊர்ல எப்பவுமே நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது அங்க உள்ள அருமை தெரியாது. நான் நாகர்கோயில், கன்னியாகுமரி பக்கத்துல தான் இருக்கு. ஆனா நான் ஒரு 3 முறை தான் இதுவரை போயிருக்கேன். ஆனா இங்க வந்து நம்ம பல தமிழர்களையோ, பல நண்பர்கள பார்க்கும்போது அவங்க பலமுறை போயிருக்கிறதா சொல்லுவாங்க. எப்பவுமே பக்கத்துல இருக்கும்போது நம்மளுக்கு அதோடைய அருமை தெரியாது. இங்க வந்தப்புறம் இப்போ எந்த ஊர் பிடித்த ஊர்னா, கண்டிப்பா என்னோட சொந்த ஊர் நாகர்கோயில், கன்னியாகுமரி அதெல்லாம் தான் போகணும், அங்க தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் வருது. நான் அங்கே இருக்கும்போது கேட்டிருந்தால் பல ஊர்களின் பெயர்களை சொல்லியிருப்பேன். இப்போது எப்போ கேட்டாலும் எப்போ எந்த ஊருக்கு போகணும்னா ஊருக்கு போறது தான் முதல் இதுவா பதிலாக என்னுடைய பதிலாக இருக்கும். நன்றி. நன்றி அஜித் அவர்களே. எல்லோரையும் நான் கேட்டாகிவிட்டது என்று நினைக்கிறேன். அதனால் உடனடி பேச்சு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நானே நேர காப்பாளராக இருப்பதால் நேரத்தையும் இப்பொழுதே கூறிவிட்டு பின்பு நெறியாளரும் இந்த கூட்டத்தை திருப்புகிறேன். உமா அவர்கள் 1 நிமிடம் 54 வினாடிகள், ஜேபி அவர்கள் 1 நிமிடம் 19 வினாடிகள், சாவித்ரி அவர்கள் 1 நிமிடம் 10 வினாடிகள், கிருஷ்ணவேணி அவர்கள் 1 நிமிடம் 59 வினாடிகள், அஜித் 1 நிமிடம் 12 வினாடிகள், மகேந்திரன் 2 நிமிடம் 6 வினாடிகள், பாலா அவர்கள் 1 நிமிடம் 26 வினாடிகள். இப்பொழுது நாம் எல்லோருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். ஆகவே உங்களுக்கு யார் பேசியது மிகவும் கவர்ந்திருக்கிறதோ அவருக்கு வாக்கு செலுத்துமாறு, அவரே மிகச்சிறந்த பேச்சாளர் என்று வாக்கு செலுத்துமாறு கிருஷ்ணவேணி அவர்களிடம் உங்களுடைய வாக்கை தனி செய்தியாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருமை. நன்றி கண்ணன் அவர்களே. கண்ணன் கூறியது போல் விருந்தினர்களும் வாக்களிக்கலாம். இந்த உடனடி பேச்சில் சிறந்த பேச்சாளர் என்று நீங்கள் கருதுபவர்களை கிருஷ்ணவேணிக்கு தனி செய்தியாக அனுப்புங்கள். இதுல தனி செய்தியா எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியலையே. அங்க கீழ வந்து உங்களுக்கு அந்த பட்டியல் வரும். அதுல கிருஷ்ணவேணி அவர்கள் பெயரை இல்ல, தேர்ந்தெடுத்தீர்கள். மீட்டிங் குரூப் சாட்ட அப்படி எடுத்தேன்னா அங்க கிருஷ்ணவேணின்னு எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். கடைசியில டூன் டூன் இருக்கிறதுல நீங்க டவுன் ஆரோ டவுன் ஆரோ கீ வரும். அதுல வந்து கிருஷ்ணவேணி செலக்ட் பண்ணுங்க. பெயர் பட்டியல் வரும். அதுல நீங்க கிருஷ்ணவேணியை தேர்ந்தெடுத்து சிறந்த உடனடி பேச்சாளர் அப்படின்னு எல்லாம் பெயரை மட்டுமே கொடுக்கலாம். அடுத்து 3வது கட்டத்திற்கு செல்கிறோம். 3வது கட்டம் பொது மதிப்பீடு. இன்றைய பொது மதிப்பீட்டை நெறியாள்கை செய்வதற்காக வருகிறார் ஜெயபிரகாஷ் அவர்கள். வாருங்கள் ஜெயபிரகாஷ் அவர்களே. பொது மதிப்பீடு. பாலா அவர்களே, இட்லி மட்டும் ஒரே ஒன்னாதான் இருக்கணும்ட்டீங்க. ஆனா வந்து ரவா இட்லி, அந்த இட்லி, இந்த இட்லி, ஏகப்பட்ட இட்லி இருக்கு. ஆனா ஒரே இட்லி தான் இருக்கும்ட்டீங்க. ஆனா சட்னி மட்டும் பலவிதம் வேணும்னு சொன்னீங்க. மிக அருமை. மணி 9 பசிக்குது. இதுக்காக நான் டேலஸ் வர முடியாது. நன்றி. இன்றைய பொது மதிப்பீடு 3வது பகுதி பொது மதிப்பீட்டுக்கு வந்திருக்கிறோம். முதலில் அஜித் அவர்கள் பேசிய பேச்சை மதிப்பீடு நானே செய்கிறேன். அதற்கு அடுத்ததாக இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளரை அழைப்பேன். அதன் முடிந்தவுடன் என்னுடைய மதிப்பீடை தொகுத்து வழங்குவேன். இதுதான் இன்றைய பணி. முதலில் அஜித் அவர்களை பொது மதிப்பீடு நானே செய்கிறேன். அஜித் அவர்கள் நிலை 3இல் வீடும் உலகமும் என்ற தலைப்பில் பேசினார்.
முதல்ல வீடும் உலகமும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எதை ரெண்டையும் இணைச்சு பேச போறாரா இல்லை வந்து வேறுபடுத்தி பேச போறாரான்னு ஒரு ஆர்வம் இருந்தது எனக்கு முதல்ல. அதை அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தது ஆரம்பத்திலேயே. திரை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. எப் எப்போ அதை மாதிரி வந்து எப்படா வீட்டை விட்டு வெளில போவோம், இம்சை தாங்க முடியலையே அப்படின்னு இருக்கும். அதாவது இவர் பேச ஆரம்பித்தோடனே ஒரு விடயம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு காலத்தில் சென்னையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கும். வீட்டுக்கு போவேன், ஒரு 2-3 நாள் இருப்பேன். இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து ரயில் பயணத்தில் ஏறணும். எல்லார் வீட்லேயும் அப்பாலாம் வந்து ரயில் நிலையத்துக்கு வந்து வந்து தம்பி போயிட்டு வாப்பா, நல்லா பத்திரமா இருப்பா அப்படிம்பாங்க. எங்கள் அப்பாலாம் பெருசாக கை தூக்குவார். போயிட்டு வாப்பா, இனிமே வந்துடாத அப்படிங்கிற மாதிரி கை தூக்குவார். அப்படி இருக்கும் எனக்கெல்லாம். அதனால அவர் சொன்னது அது ஞாபகம் வந்தது எனக்கு. அதாவது அப்புறம் இன்னொன்று சொன்னார், நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைப்போம், மனைவி குழந்தைகள்லாம் வந்து வெளியே போகணும்னு நினைப்பாங்க, வெளியில் போகணும்னு நினைப்பாங்க பாரு. எங்கள் வீட்டெல்லாம் அப்படி கிடையாது அஜித் அவர்களே. நான் வீட்டுக்கு போனால் வந்து என்னை விட்டுட்டு அவங்க தனியாக போயிடுவாங்க. அப்படிதான் நடக்கும். மிக அருமை. அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், வெளியில் இருந்தால் வந்து ரொம்ப நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் தான் வந்து நமக்கு மதிப்பு இருக்கும்னாரு. மிக அருமையான கருத்து. நான் அதை ஆமோதிக்கிறேன். அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாத போது வேற யாருமே பார்த்துக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் பார்த்துப்பாங்க. அதுவும் வந்து மிக அருமை. ஒரு இப்போ உடல்நிலை இல்லாமல் இருக்குன்னா யாரையும் போய் வந்து நீங்கள் தண்ணி கொடுங்க, மருந்து வாங்கி கொடுங்க சொல்ல முடியாது. மனைவி கிட்ட குழந்தைகிட்ட தான் கேட்க முடியும். அருமை. மற்றபடி உங்களுடைய பேச்சு சுவாரஸ்யமாக இருந்தது. நீங்கள் வந்து எதில் மேம்படுத்தலாம், எதில் சிறப்பாக செய்தீர்கள் என்றால், நீங்கள் எடுத்துக்கொண்ட கருத்து, அதை இரண்டையும் இணைத்த விதம், அதை கூறிய விதம் மிக அருமையாக இருந்தது. குறை என்று ஒன்றும் சொல்வதற்கில்லை. குறை என்று சொல்ல வேண்டுமென்றால், சொர்க்கம் நகரம் என்று கூறினீர்கள், நரகம் என்று கூறியிருக்க வேண்டும். அதுதான் நான் கண்ட குறை. எப்படியும் இலக்கண ஆசான் அதையும் கூறுவார் என்று நினைக்கிறேன். அவருக்கு முன்னும் நானே முந்திக் கொண்டு விட்டேன். எதை மேம்படுத்தலாம் என்று கூறினால், நீங்கள் தெளிவாக பேசும் விதம் மற்றும் நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பில் பொறுமையாக அனைவருக்கும் ஈர்க்கும்படி பேசிய விதம் மிக அருமை. அதில் இன்னும் மேம்படுத்திக் கொள்ளலாம். சிறப்பாக இருந்தது. உங்களுடைய பேச்சில் தெளிவு இருந்தது, குரலில் ஏற்ற இறக்கம் இருந்தது, சுவாரஸ்யமாக இருந்தது, இயல்பு நிலையில் பேசினீர்கள், ஆர்வம் உண்டு வகையில் இருந்தது. மிக அருமை. இத்துடன் என்னுடைய அஜித் பேச்சிற்கான மதிப்பீடு முடிந்தது. இப்பொழுது நான் இலக்கண ஆசான் மற்றும் உடனடி உபரிச்சொல் கணக்கீட்டாளர் திரு பாலா தங்கவேல் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் பாலா அவர்களே. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். முதலில் இலக்கண ஆசானாக என்னுடைய பணியை செய்துவிட்டு பிறகு உபரிச்சொலுக்கு செல்கிறேன். வன்மை என்ற சொல்லை யாரெல்லாம் உபயோகப்படுத்தியிருந்தார்? அஜித் அவர்கள் உபயோகப்படுத்தியிருந்தார், கிருஷ்ணவேணி அவர்கள் உபயோகப்படுத்தியிருந்தார், சாவித்ரி அவர்கள் உபயோகப்படுத்தியிருந்தார். மற்றவர்கள் உபயோகப்படுத்தினார்களா என்று தெரியவில்லை. நான் குறித்து கொள்ளவில்லை என்றால், சொன்னீர்கள் என்றால் குறித்துக் கொள்வேன். இன்றைய இலக்கண பிழைகள் இருந்ததாக தெரியவில்லை. ஒரு பிழையை நான் குறித்து வைத்திருந்தேன். அதை ஏற்கனவே ஜெயபிரகாஷ் அவர்கள் கூறிவிட்டார். சொர்க்கம் நகரம், ஒருவேளை நகரம் நரகமாக இருப்பதால் அதை நகரமாக என்ற ஆகு பெயராக உபயோகப்படுத்தி விட்டாரா என்று தெரியவில்லை. அதனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இன்றைய இலக்கண பிழைகள் அதிகமாக இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. நம்முடைய பேச்சு மேம்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அதிகமாக வடமொழி சொற்கள், வட சொற்கள் அதிகமாக நாம் உபயோகிக்கிறோம். ஆனால் அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனால் எனக்கு என்னென்றால், அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன என்ற ஒரு கேள்விக்காக அதை ஒரு பட்டியலிட்டு வைத்திருக்கிறேன். அதை சொல்கிறேன். வார்த்தை என்பதற்கு சொற்கள் என்று உபயோகிக்கலாம். தயார் என்பதற்கு ஆயத்தம், ஆயுத்தம் இல்லை ஆயத்தம். நாம் தெரிந்த சொல் உபயோகிப்பதில்லை. கம்மி என்பது குறைவு என்று உபயோகிக்கலாம். பொக்கிஷம் கருவூலம் என்று உபயோகிக்கலாம். சுவாரஸ்யம் என்பதை சுவையான என்று உபயோகிக்கலாம்.
ரொம்ப என்பதை மிக என்று உபயோகிக்கலாம். அங்கீகாரத்திற்கு எனக்கு தெரியவில்லை, நான் பார்த்து சொல்கிறேன். ஒருவேளை மதிப்பு என்னவென்று தெரியவில்லை. அங்கீகாரம் அதுவும் நாம் இருக்கலாம். ஆனால் இந்த சொற்கள் எல்லாம் தவறா என்றால் தவறில்லை. அது தமிழாகவே மாறிவிட்டது இன்றைக்கு. அதனால் மானமில்லை மானமில்லை என்றால் தவறில்லை என்ற அர்த்தம். தொல்காப்பியத்தில் அப்படித்தான் எழுதுவார் தொல்காப்பியர். அடுத்து கிருஷ்ணவேணி அவர்கள் பேசிய ஒரு பேச்சு எனக்கு இன்றைக்கு வித்தியாசமாக எனக்கு பட்டது. அதாவது என்ன நினைத்தால், அந்த நூல் எடுத்துட்டு இந்த மணியை ஒன்று ஒன்றா போடுவோம் பொறுமையா. அந்த மாதிரி அவங்க வார்த்தை 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 வார்த்தையா பேசுனாங்க. நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. ஒரு என்னது வேறுபட்ட ஒரு பேச்சா மாதிரி தெரிந்தது. ஆனால் ஓட்டம் இருக்க வேண்டும். நிறைய சில தமிழ் சொற்கள் ஐ மீன் ஆங்கில சொற்கள் இருந்தது. நானே இப்போ ஐ மீன் என்று சொல்லிவிட்டேன். ஓகே, என்ஜாய். அதுபோல் உமா அவர்கள், சாவித்திரி அவர்கள் பட் என்பதை 6 முறையும் 6 முறை உபயோகப்படுத்தியிருந்தார் ஆங்கில சொற்களிலே. இலக்கண பிழை என்று பெரிதாக தெரியவில்லை. கண்ணன் அவர்கள் இன்று ஒரு உடனடி பேச்சில் ஒரு சொல்லை உபயோகப்படுத்துகிறார், மிக அருமையாக இருந்தது. இன்றைய வினா என்று கூறினார். வினாவிற்கும் கேள்விக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. கேள்வி செல்வம் என்பது கேட்பது. ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன். லிசனிங் என்பது கேள்வி, கொஸ்டின் என்பது வினா. ஆனால் இன்று கேள்வி என்பது கொஸ்டின் என்ற பொருளிலும் நாம் இன்று உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தவறில்லை, வழக்கு சொல் ஆக மாறிவிட்டதனால். ஆனால் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். உபரி சொல்லுக்கு வருவோம். உபரி சொல் என்பதை அஜித் அவர்கள் 9 முறையும், ஒரு இடத்தில் வீட்டுல, வீட்டுக்கு, வீட்டுக்கோ என்று ஒரே சொல்லை திரும்ப திரும்ப அடுக்கிக் கொண்டே இருந்தார். ஒரு என்ற சொல்லை தேவையில்லாமல் 2 இடங்களில் உபயோகப்படுத்தி இருந்தார். கண்ணன் அவர்கள் பேச்சில் பெரிதாக இன்று உபரி சொல் இல்லாதது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொன்று, கிருஷ்ணவேணி அவர்கள் நிகழ்வு என்ற ஒரு சொல்லை உபயோகப்படுத்தியிருந்தார். இது இலக்கணத்தில் சொல்லியிருக்க வேண்டும். இப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொன்னதனால் அதாவது உடனே அது எனக்கு குறித்துக் கொள்ள வேண்டியது. நிகழ்வு, நிகழ்ச்சி, மகிழ்வு, மகிழ்ச்சி, உயர்வு, உயர்ச்சி, தாழ்வு, தாழ்ச்சி, இது ரெண்டும் வேறு வேறு பொருள் கொண்ட சொற்கள். உயர்வு என்பது இயல்பாக நடப்பது, இயற்கையாக நடப்பது. உலகில் உயர்வு தாழ்வு இருக்கலாம், உயர்ச்சி தாழ்ச்சி இருக்கக்கூடாது. உயர்ச்சி தாழ்ச்சி சொலல் பாவம்னு தான் பாரதி பாடினான். உயர்வு தாழ்வு சொலல் பாவம் என்று பாடவில்லை. அதனால் நிகழ்ச்சி என்பது நாம உருவாக்குவது, நிகழ்வு என்பது சுனாமி அல்லது இயற்கையாக நடக்குவதை தான் நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். இதை நான் கூற வேண்டும் என்று நினைத்தேன், அப்பொழுது மறந்துவிட்டேன். கண்ணன் அவர்கள் அதிக உபரிச்சொல் இல்லாது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கிருஷ்ணவேணி அவர்கள் என்பதை 4 முறையும், ஜெயபிரகாஷ் அவர்கள் என்பதை 15 முறை கணக்கிட்டேன், அதற்கு பிறகு கணக்கிடவில்லை. உமா என்பவர்கள் என்பதை 10 முறையும், சாவித்திரி அவர்கள் என்பதை 3 முறையும், பட் 6 முறையும், ஆங்கில சொல் புக் 1 முறை உபயோகப்படுத்தியிருந்தார். மகேந்திரன் அவர்கள் என்பதை 2 முறையும், வந்து என்ற சொல்லை 5 முறையும், அது மாதிரி என்று தேவையில்லாத இடத்தில் 2 முறையும் உபயோகப்படுத்தி இருந்தார். இதுதான் நான் குறித்து வைத்திருந்தது. ஏதாவது விடுபட்டிருந்தால் கூறவும். நன்றி. நன்றி பாலா அவர்களே. வழக்கம்போல் உபரிச்சொல் கணக்கீட்டில் நானே முதலிடம் பெறுகிறேன். என்னுடைய கூட்டாளி அனிதா அவர்கள் இன்று வரவில்லை. மிக அருமை. இன்றைய கூட்டம் மிக அருமையாக நடைபெற்றது. முதலில் தயாரிக்கப்பட்ட பேச்சு பேசிய அஜித்தாக இருக்கட்டும், அருமையாக பேசினார். ஏற்கனவே அவருடைய பேச்சை பற்றிய குறிப்புகள் எல்லாம் பின்னோட்டத்தில் கொடுத்து விட்டேன். வேறொன்றும் கூறுவதற்கு வேறொன்றும் இல்லை. மற்றபடி இன்றைய உடனடி பேச்சை நெறியாளர் செய்த கண்ணன் அவர்களும் கேட்ட கேள்விகளும் அதற்கு கிடைத்த பதில்களும் மிக அருமை. இதில் என்ன சிறப்பு என்றால், விருந்தினர்களும் நமது மன்றத்தில் உறுப்பினர்கள் போல மிக அருமையாக பேசினார்கள். அதுதான் மிகச் சிறப்பு. அவர்கள் உறுப்பினராக ஆக வேண்டும் என்பது நம்முடைய உறுப்பினர் ஆவார்கள் என்று நம்புகிறோம். மற்றபடி கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து பகுதிகளுமே மிக அருமை. இப்பொழுது
வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் கிருஷ்ணவேணி அவர்களை அழைத்து யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை தெரிவிக்க சொல்வோம். வாருங்கள் கிருஷ்ணவேணி அவர்களே. நன்றி. வெற்றி கோப்பை இங்கு டையா இருக்குது. டை என்பதற்கு தமிழில் என்ன வார்த்தை? இணை என்று வைத்துக் கொள்ளலாம். நிறை. இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இருவர் சமநிலை சமநிலை சமநிலை. சமநிலையில் உள்ளார்கள் உமா மற்றும் கிருஷ்ணவேணி. நான் தெரியாமல் விருந்தினர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்று கூறினேன். அது நம்முடைய வாக்கிலும் தெரிந்திருக்கிறது. மிக அருமை, மிக அருமை. இத்துடன் நமது பின்னூட்டத்திற்கான பகுதி நிறைவு பெற்றது. அடுத்து பாலா அவர்களே. நன்றி. கிட்டத்தட்ட கூட்டத்தின் முடிவிற்கு இறுதிக்கு வந்துவிட்டோம். இறுதி என்ற சொல் தவறான சொல், அதற்கு சரியான சொல் நிறைவான பகுதிக்கு வந்துவிட்டோம். கூட்டத்தின் நிறைவான பகுதிக்கு வந்துவிட்டோம். அதற்கு முன் இன்றைய விருந்தினர்கள் தங்களுடைய பின்னூட்டத்தை, இன்றைய கூட்டம் எப்படி நடந்தது என்று உங்கள் பின்னூட்டத்தை கேட்க நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம். முதலில் சாவித்திரி அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள், இன்றைய கூட்டத்தை பற்றிய உங்களுடைய பின்னூட்டம் அல்லது கருத்து. இந்த கூட்டம் மிகவும் வித்தியாசமாக நான் உணர்ந்தேன். பல நாள் கழித்து என் காதில் தேனுந்து பாய்வது போல் முழுவதுமாக தமிழில் அழகான வார்த்தைகளை நான் கேள்விப்பட்டேன். மிகவும் அருமையாக உள்ளது. தொடர்ந்து நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வேன் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி. நன்றி. கூட்டத்தில் கலந்து கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் நிறுத்தி இருக்கலாம். எதிர்பார்ப்பு எங்களுக்கு தான் வேண்டாம். போக போக நான் கற்றுக்கொள்கிறேன். அந்த சொல்லை தவிர்த்து இருக்கலாம். ஆமாம், நீங்கள் ஜெயபிரகாஷ் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் கூறுவார் எப்படி இணையலாம் என்று. உமா அவர்களே, உங்களுடைய பின்னூட்டம் அல்லது கருத்து இன்றைய கூட்டத்தை பற்றி. என்னுடைய கருத்து, முதல்ல இது கட்டாயத்து பேர்ல தான் நான் இதுல கலந்துக்கிறதுக்கு வந்தேன். எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அத பத்தியும் ஜேபி கிட்ட கேட்டேன். அவர் ஒரு 10 நிமிஷம் விளக்கம் குடுத்தாங்க. உள்ள வரும்போதே இன்னைக்கு ஒரு நாள் தான், அதோட தப்பிச்சு ஓடிரணும் அப்படி நினைச்சுதான் வந்தேன். ஏன்னா எல்லாம் தூய தமிழ்ல பேசுறாங்க. இதெல்லாம் நமக்கு வருமா? அப்படின்ற ஒரு இதுல இருந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்ப எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. சுவாரஸ்யமாவும் போகுது. ஆளுக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு குடுத்து பேச சொல்றாங்க. கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. நம்மளையும் இப்படிதான் தயார்படுத்திக்கணும்ன்ற அந்த ஒரு புரிதலும் வருது. நீங்க சொன்ன அந்த உபரி இது, இப்படிலாம் பேசும்போது வருதுன்றது கூட நான் கவனிச்சது இல்ல இதுவரைக்கும். இப்ப அதையும் கவனிச்சு சொல்றீங்க அப்படிங்கும்போது தான், நம்ம எங்க நிக்கிறோம் நம்ம பேசுறதுல, நம்மளோட பேசுற இதுல நம்ம எங்க இருக்கோன்றது இப்பதான் கொஞ்சம் புரியுது. நிச்சயமா அடுத்த இதுலயும் கலந்துப்பேன். நன்றி. மீண்டும் சாவித்திரி அவர்களுக்கு கூறியது ஜெயபிரகாஷ் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். நானும் கட்டாயத்தின் பேரில் தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். கடந்த 2 வாரங்களாக ஜேபி அவர்கள் என் கணவர்கிட்டே அவரை கலந்து கொள்ள சொல்லுங்கள், அவர்கள் எதுவும் பேச வேண்டாம், சும்மாவாக கலந்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். பட் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் ரொம்ப சந்தோஷமா உணர்கிறேன். நன்றி. நன்றி. ஒரு சின்ன குறிப்பு, நாங்க கல்லூரி படிக்கும் பொழுது சில ப்ரொஃபசர், தமிழ் உடனே தெரியவில்லை, அவர்கள்லாம் சில சொல்லை உபயோகப்படுத்த என்ன பண்ணுவோம்னா குறிப்போம். ஒவ்வொரு வகுப்புலையும் எவ்வளவு சொல்லுன்னு வார இறுதியில வந்துட்டு கிராஃப் போடுவோம். அது அந்த மாதிரி நீங்க பட் என்ற வார்த்தையை அதிகமாக கூறுகிறீர்கள். எனக்கு அந்த நினைவு வந்தது. அதற்காக சொல்லுகிறேன், குறையாக சொல்லவில்லை. எனக்கு அந்த நினைவிற்கு கொண்டு சென்றீர்கள். கல்லூரி நாட்களுக்கு நினைவாக. அது போட்டியெல்லாம் வேற நடக்கும். இந்த வாத்தியார் ஒரு வாத்தியார் ஓகே 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 அதிகமா உபயோகப்படுத்தாரு. ஒரு வாத்தியார் பட் 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 என்று ஐயப்பன் அவர் பேரு. அவர் நினைவில் வந்தார் நீங்கள் இந்த பட் பட் என்று திரும்ப திரும்ப கூறும் பொழுது. அப்ப நீங்க அப்பவே உபரிச்சொல் கணக்கலரா இருந்திருக்கீங்க மாணவர். ஆமா, இதை நான் யோசிக்கவே இல்லை. உண்மை உண்மை.
இன்றைய கூட்டம் மிக அருமையாக இருந்தது. இப்பொழுது நான் இந்த கூட்டத்தை தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். ஜெயபிரகாஷ் அவர்களே. நன்றி பாலா அவர்களே. இந்த 92வது கூட்டம் மிக குறைந்த உறுப்பினர்களே இருந்தாலும் விருந்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இயல்பாகவே இருந்தது. மிகவும் அருமையாக இருந்தது இன்றைய கூட்டம். நான் பெரிதும் ரசித்தேன். மற்ற நாட்களைப் போலவே விருந்தினர்கள் உறுப்பினர்களாக ஆவார்கள் என்று மிகுந்த ஆர்வத்துடன் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். இன்றைய கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இத்துடன் பதிவை நிறுத்திக் கொள்கிறேன். வேற என்ன வேணாலும் பேசலாம்.